நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் எக்ஸோடஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாத்திரம் என்ற தலைப்பில் நாம் இந்த நாளுக்கு உரிய சிந்தனைக்காக சுருக்கமாக நாம் சிந்திக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை எண்ணி அவர் ஜெபிக்கிறார். என்ன பாத்திரம்? உபத்திரவத்தின் பாத்திரம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. அவர் ஒருவரால் மாத்திரமே இந்த பாத்திரத்தை சுமக்க முடியும். அவர் ஒருவரால் மாத்திரமே இந்த பாத்திரத்தை சுமந்தால்தான் எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஆசீர்வாதம் மேன்மையானது. எதிலிருந்து அவர் நம்மை மீட்கும்படியாக இந்த பாத்திரத்தை சுமக்க அவர் முன் வருகிறார்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அப்பேற்பட்ட பயங்கரமான அக்கினி கடலாகிய அந்த கடலிலிருந்து நம்முடைய ஆத்துமாக்கள் மீட்கும்படியாக அவர் இந்த பாத்திரத்தை சுமக்கும்படியாக முன் வருகிறார். ஆயினும் இந்த பாத்திரத்தை சுமக்கக்கூடிய அந்த வேளையில் அதனுடைய வலி வேதனை மிக கொடுமையாக இருக்கும் என்பதை அவர் முன் அறிந்தவராகவும் இருக்கிறார். ஆகையினால் தான் இப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் எடுக்கிறார். உமக்கு சித்தமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த பாத்திரத்தை நீங்கள் செய்யும். ஆயினும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என்று சொல்லி ஒப்பு கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அந்த பாத்திரத்தை சுமக்க தன்னைத்தாமே அவர் ஒப்பு கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த பாத்திரம் உபத்திரவத்தின் பாத்திரம், அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவருக்கே என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பாத்திரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த பாத்திரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து எல்லா விதமான பரிகாரத்தையும், என்னுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செய்தார் என்பதை உணர்ந்து, நான் பாவி என்பதை உணர்ந்து, எனக்கு வரக்கூடிய தண்டனை மகா கொடுமையானது என்பதை உணர்ந்து யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்து ஸ்தலசபையில் இணையும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்குள் கடந்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்களுக்கு, அவர் அந்த உபத்திரவத்தின் பாத்திரத்தை சுமந்ததை நாம் எண்ணி அதை விசுவாசிப்பவர்களுக்கு இந்த மெய்யான ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்குள் கடந்து வருகிறார்கள். மூன்றாவது பாத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் முதல் பகுதியை பார்க்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இந்த பாத்திரம் யாருக்கு என்பதை பார்க்கும் பொழுது தான் பாவி என்பதை உணராதவர்கள், மேன்மேலும் மேன்மேலும் பாவத்திலே நிலைத்திருப்பவர்கள், பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவர்கள், இந்த பாவத்திற்கான பரிகாரமாகிய இயேசு கிறிஸ்து அந்த உன்னதமான தேவனுடைய அன்பை நிராகரிக்கிறவர்களும், பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் செய்து வைத்திருந்த போதிலும் அதை நம்பாமல் விசுவாசிக்காமல் அவரையும் அவருடைய வார்த்தையும் தள்ளுகிறவர்களுக்கு வரக்கூடிய பாத்திரம்தான் இந்த கோபாக்கினின் பாத்திரம். இந்த 3 பாத்திரத்தையும் கொல்கதா மலையிலே சிலுவையின் காட்சியிலே நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கொல்கதா மலையிலே இயேசு கிறிஸ்துவும் அதற்கு அருகாமையில் 2 குற்றவாளிகளும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் மாத்திரமே முள்மூடி சூடப்பட்டவராக, அநேக பாடுகளும் வேதனைகளும் காயங்களும் நிறைந்தவராக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அது அவருக்கென்று கொடுக்கப்பட்ட உபத்திரவத்தின் பாத்திரம். எதற்காக? ஒவ்வொரு மனிதனையும் மீட்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கன்று கொடுக்கப்பட்ட உபத்திரவத்தின் பாத்திரம். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். மற்றொரு பகுதியிலே 2 பக்கத்தை தொங்கிய ஒரு கள்ளன் என்ன செய்கிறார்? இந்த காட்சியை பார்த்தவர் தான் பாவி என்பதை உணர்ந்து, தனக்கு வரக்கூடிய தண்டனை சரிதான் என்பதை உணர்ந்து, இவர் மேசியா, இவர் தேவன், இவர் ஆண்டவர் என்பதை உணர்ந்ததனாலே அவர் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி. பாருங்கள், அவருக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு என்பதை உணர்ந்ததனாலே ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்குள் அவர் கடந்து வந்தார்.
அன்றே தேவனோடு பரதேசில் இருக்கும்படியான பாக்கியத்திற்குள் அவர் கடந்து போனார். மற்றொரு கள்ளன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து சிலுவையின் அருகாமையில் இருந்த போதிலும் கூட இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனுடைய உன்னதமான அந்த தேவனுடைய பக்கத்தில் இருந்தும் கூட இதையெல்லாம் உணராமல் பாவத்திலே அவர் மரித்து போனதனாலே கோபாக்கினி, தேவனுடைய கோபாக்கினின் பாத்திரமாகிய நரகத்துக்கு செல்லும்படியான வழியை தெரிந்து கொண்டு அவர் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே சிந்திக்கக்கூடிய நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் எந்த பாத்திரத்தில் இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா? தேவ கோபாக்கினியின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டும். உங்களுக்காக, எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தின் பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். இன்று அவர் நமக்காக வெற்றி வெந்தராக இவையெல்லாம் செய்து முடித்ததினாலே நம் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். இன்று நாம் பாவி என்பதை உணர்ந்து, என்னுடைய பாவத்துக்கான தண்டனை மகா கொடுமை என்பதை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவிடத்தில் வந்து என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி யாரெல்லாம் இருதயத்திலிருந்து அது நாவினாலே அறிக்கிடுகிறார்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்குள் கடந்து வருவார்கள். இப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவ்விதமாகவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.